இந்த கோவிலில் ஒரு பெரிய முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோமவார அர்ச்சனை. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் சிவனுக்கு வில்வார்ச்சனை இதெல்லாம் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஒரு 4 சிவன் கோயிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில். அது ஒரு அற்புதமான விஷயம். 4 சிவன் கோயில்களுக்கும் நடுவில் இருக்கும் ஒரு சிவன் கோயில். இந்த கோவிலில் சுவாமி கும்பிடுறதுக்கு புனிதமான விஷயங்கள் 2-3 விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். ஆனால் மனிதனுடைய இயல்பு, சாமி இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, எந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போனால் உடனடி நிவர்த்தி கிடைக்கும், அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கும். இந்த கோவிலுக்கு காற்று ராசிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய, காற்று நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இதெல்லாம் இந்த கோவிலுக்கு போகலாம். இந்த காற்று ராசியாக இருக்கக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசியுமே காற்று ராசி. ஏன்னா இந்த காற்று ராசிக்கு தான் அதீதமான அவதூறான செய்திகள் நிறைய வரும். அப்போ இந்த 3 ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு செல்வதால் கடன் நிவர்த்தியும் கஷ்ட நிவர்த்தியும் குடும்ப சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஸ்ரீ அருள்மிகு திருக்குராரீஸ்வரர் இந்த சந்நிதியில் அம்பாலோட தேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அம்பாள் இந்த கோவிலில் தன்னுடைய பக்தர்களை பார்த்து ரட்சிக்கும் வண்ணம் அபயகஸ்த முஸ்திரையுடன் ரொம்ப அருமையாக காட்சி தராங்க. நம சிவாभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नागेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां नमः शिवाभ्यां वृषवाहनाभ्यां विरिञ्चि विष्णुन्द्रसुपूजिताभ्यां विभूतिपाटीरविलेपनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां अनघं जनकं जगतां प्रथमं वरदं करशूलधरं सुलभं करुणाम्बुनिधिं कलुषापहरं प्रणमामि महेश्वरमेकमहम् अमलं कमलोद्भवगीतगुणम् शमदं समदासुरनाशकरं रमणीयरुचिं कमनीयतनुं नम साम्ब शिवं नतपापहरं शिवं शङ्करं बन्धुरं सुन्दरेशं नटेशं गणेशं गिरीशं महेशं दिनेशेन्दुनेत्रं सुगात्रं मृडानि पतिं श्रीगिरीशं हृदा भावयामि भृङ्गीच्छानटनोत्कटः करिमदग्राही स्फुरन्माधवाह्लादो नादयुतो महासितवपुः पञ्चेषु नाचादृतः सत्पक्षस्सु मनोवनेषु स्वपुनः साक्षान्मदीये मनोराजीवे भ्रमराधिपो विहरतां श्रीशैलवासी विभुः. இந்த ஆலயத்திலே அம்பாளுக்கு பேர் திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நாமாக்கள். பத்மபீடத்தில் அம்பாள் அமர்ந்துள்ளார். இந்த ஆலயத்திலே வந்தால் சோமவாரம் அர்ச்சனை மிக விசேஷமான முறையில் சோமவார அர்ச்சனை இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு சோமவாரம் 7 சோமவாரம் திருமண தோஷம் இருப்பவர்கள், அந்த திருமண தோஷம் இருப்பவர்கள் 7 சோமவாரம் அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகி காலத்தில் திருமணம் நடைபெறும். அந்த பரமேஸ்வரனுடைய ஆலயம்
கண்டராஜ சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பரமேஸ்வரன் ஆலயம் மிக விசேஷமான ஆலயம். இந்த ஆலயத்திற்கு வந்தால் கடன் சுமையிலிருந்து நீங்கலாம், பாப சுமையிலிருந்து நீங்கலாம். மனிதனுடைய ஒவ்வொரு ஜென்மால செஞ்ச ஜென்ம சாபல்யம் என்று சொல்வார்கள், அந்த ஜென்ம சாபல்யம் நீங்கும். முக்கியமான இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் சரீரத்தில் மிக ரோகங்கள், பாபங்கள், தோஷங்கள் இருக்கும். அந்த ரோகங்களும் பாபங்களும் தோஷங்களும் நீக்கக்கூடிய ஒரு சிவாலயம். கடன் சுமையிலிருந்து, முக்கியமாக கடன் சுமையிலிருந்து நீங்கலாம், கஷ்டத்திலிருந்து நீங்கலாம். ஆனால் நீங்கள் அனைவரும் ஒரு முறை இந்த சிவாலயம் வந்து தரிசனம் செய்து இகபர சௌக்கியம் பெற்று, நான்மாட கோவில், இந்த முக்கியமான இந்த ஆலயத்தை சுற்றி 4 சிவாலயம், மிக விசேஷமான சிவாலயம் இருக்குது. ஆரணிக்கு அருகாமையிலும், சேத்பட்டுக்கு அருகாமையிலும், வந்தவாசிக்கு அருகாமையிலும், திருவண்ணாமலைக்கு அருகாமையிலும், அதாவது காஞ்சிக்கும் அருணைக்கும் நடுநாயகமாக விளங்கக்கூடிய இந்த சிவாலயம், இஞ்சிமேடு சிவாலயத்துக்கும் அருகிலும் விசேஷமான முறை நடுநாயகமாக விளங்கி கொண்டிருக்கும் இந்த சிவாலயத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்து இந்த சிவனை வணங்கி உங்களுடைய பாப சுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நீங்கி இகபர சௌக்கியம் பெறுவீர்கள். அனைவரும் வந்து சிவனை தரிசித்து வாழ்வில் ஒரு உன்னத நிலை அடைய பிரார்த்திக் கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய.